படித்ததில் பிடித்தது. ஒரு குரு கிட்ட சிஷ்யன் போய், குருவே கர்மானா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த குரு, இதுக்கு நான் விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதைய சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாட்டோட மன்னன் நகர்வலம் போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கடையை பார்த்தோன்ன பக்கத்துல இருக்க மந்திரியாரை கூப்பிட்டு, மந்திரியாரே எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கடையில வேலை செய்யறவனை பயங்கரமா தண்டனை கொடுத்து தூக்குல போட்டு கொல்லணும் போல தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மந்திரியாரோ ஆச்சரியப்பட்டு மறுநாள் யாருமே இல்லாம அந்த கடைக்கு போய் விசாரிக்க போயிருக்காரு. அந்த கடையில வேலை பார்க்கறவர்கிட்ட, ஏன்பா உன் வியாபாரம் எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு சந்தன கட்டைகள் விற்கிற கடை. மந்திரியார் கேட்ட உடனே அந்த கடைக்காரனும், மக்கள் நிறைய பேர் வராங்க, முகர்ந்து பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா சில பேர் தான் வாங்குறாங்க, வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த கேட்ட மந்திரியோ ரொம்பவும் அதிர்ந்து போனாரு. அப்படி அவன் என்ன சொன்னானா, எனக்கு வியாபாரமே ஆக மாட்டுது, ஒருவேளை இந்த நாட்டு மன்னர் இறந்து போயிட்டாருன்னா நிறைய சந்தனக்கட்டைகள் தேவைப்படும், அப்ப நடக்கிற வியாபாரத்துல என்னோட கடனெல்லாம் தீர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட மந்திரிக்கோ முதல் நாள் மன்னர் சொன்னதுக்கு காரணம் புரிஞ்சது. இந்த கடைக்காரரோட கெட்ட எண்ணங்கள் தான் மன்னர் மனசுல வந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு காரணம் அப்படின்னு முடிவு பண்ண மந்திரியோ அவர்கிட்ட கொஞ்சம் சந்தனக்கட்டைகளை விலைக்கு வாங்கி நேரா மன்னன் கிட்ட போய், மன்னா நேத்து நீங்க சொன்ன அந்த சந்தன மர கடைக்காரன் உங்களுக்கு இதை பரிசா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த சந்தனக்கட்டைகளை அரசன் கிட்ட கொடுத்தாரு மந்திரி. அதை வாங்கி முகர்ந்து பார்த்து மகிழ்ந்த மன்னனும், இப்படிப்பட்ட ஆளுக்கு எந்த ஒரு தப்பும் செய்யாம தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டமே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சு சில பொற்காசுகளை எடுத்து மந்திரியார்கிட்ட கொடுத்து, மந்திரியாரே இதை கொண்டு போய் அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பொற்காசுகளை பார்த்த கடைக்காரனும், ஆகா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சு நம்ம சந்தோஷமா வாழ போறோம், நமக்கு இவ்வளவு நல்லது பண்ண மன்னனை நம்மளோட சுயநலத்துக்காக இறந்து போகணும்னு நினைச்சிட்டோமே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், கடவுளே அவருக்கு நீண்ட ஆயுசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாரு. இந்த கதையை முடிச்ச குருவோ சிஷ்யனை பார்த்து, இப்ப சொல்லுங்க கர்மானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சிஷ்யர்களோ சொற்கள், கடமைகள், உணர்வுகள் இப்படி நிறைய பதில்களை சொன்னாங்க. இதை கேட்ட குருவோ, இது எதுவும் கிடையாது, கர்மான்றது நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான். நம்ம அடுத்தவங்க மேல நல்ல எண்ணங்களும் அன்பான எண்ணங்களும் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேற ஏதாவது ஒரு வழியில சாதகமா திரும்பி வரும். மனசுல தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்களால சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியுமே தவிர வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதனால நம்மளோட எண்ணங்கள் நல்லதா இருந்தா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு குரு சீடன் கிட்ட சொல்லி முடிச்சாரு.